ஹலோ டியர் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இதில் நம்ம என்ன பக்கம் பேச போடுவோம் அந்த பண்ண ஸ்டூடெண்ட்டு பேப்பர் கரெக்ஷன் பண்ண எப்படி சார் பண்ணுறாங்க சரியா. ஸோ இதை வாட்டி பண்ணால் 10th சரி 12th சரி 11th நம்ம பேச போகிற ஸ்டூடெண்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பண்ணால் அவங்களுக்கு பண்ணால் எழுதுவாங்க சரியா. ஸோ எழுதுட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு பண்ணால் மெயினாக இருக்க ஸ்டூடெண்ட் சரியா. ஸோ எப்படி பண்ணுறாங்கிறதுக்கும் நம்ம சேர்த்து தான் நம்ம கொஸ்டின் லெவல்த் அந்த கூட சரியா. ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணி இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சரியா. ஸோ அந்த பண்ணால் நான் ஒரு சில டீச்சர்கிட்ட பண்ணால் நான் கேட்டேன் சரியா. இப்போ டீச்சர் பண்ண எக்ஸாம் இது பண்ணால் இந்த பேப்பர் வேல்யூஸ் கேம்ப் வந்து கரெக்ஷன் பண்ணி வந்தாங்க திருப்பி சரியா. ஃபோட்டோக்கு நான் கேட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ணால் ரீபில்டாக பண்ணுறாங்க சரி, ஈஸியாக பண்ணுறாங்க சரியா. ஆனால் அவங்க இது பண்ணால் நம்ம மேக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸு என்ன கொடுத்தாங்கன்னா யாருக்கும் வந்து ஃபெயில் பண்ண நீங்கள் டார்கெட்டிங் வச்சா கூடாதுங்க. மோஸ்ட்லி யார் ஃபெயில் பண்ண மாட்டாங்க சரியா. எல்லாச்சும் இப்போ நீங்கள் ஒரு 15 பேஜஸ்க்கும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா சொங்க பாப்பா பாஸ் பர்சன்டேஜ் மேலே கரெக்ஷன் பண்ணோம் சரியா. அப்போ எழுதுவே சரி சரிடா மார்க்ஸ் போடணும். ஒரு பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஃபெயில் பண்ணக்கூடாதுங்க சரியா. அது ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஒரு ஆன்சர் கீ கொடுத்தாங்க சரி அவருக்கு. ஸோ அந்த ஆன்சர் கீ வேஸ்ட்டாக அவங்க கரெக்ஷன் பண்ணோம் சரி. ஸோ அந்த ஆன்சர் வேறு இருக்குது, அதில் வேறு இருக்குன்னா மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. 1-2 மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. அவங்க ஃபெயில் மட்டும் பண்ணக்கூடாதுங்க சரியா. ஸோ அது ரிலேட்டிவ் கூட இவ எழுத்தானா மார்க்ஸ் கொடுக்க தான் ஆகணும் சரி. 2னா 1 மார்க்ஸ், 3னா 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ்னால் 2னா 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுக்க தான் ஆகணும். ஸ்டூடெண்ட்க்கு ஃபெயில் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. மார்க்ஸ் கட் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஸ்டீரியர் 50 மார்க்ஸ் சொல்லிட்டாங்க ஒரு மீட்டிங்கில் சரியா. எல்லா டீச்சர்ஸ் சேர்த்துதா சரியா. சரி ஒரு சூழ்நிலை வந்து ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் 10th சரி 12th சரி 11th இது 3 கிளாஸஸ்க்கு அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு ஒரு சில டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கரெக்ஷன் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கரெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஆப்போசிட் மீடியம் கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி 50 மார்க்ஸ் ஸ்டில் வேனில் சொல்லிட்டாங்க சரியா. ஸோ இங்கே நீங்கள் என்ன மீடியம் எடுக்கணும் மீடியம் தான் நீங்கள் கரெக்ஷன் நீங்கள் பண்ணணும். தமிழ் மீடியம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாற்றி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எதாவது கரெக்ஷன் மோட் எதாவது தப்பாகிடுச்சின்னா அப்போ வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து வேஸ்ட் ஆகும் மார்க்ஸில் சரியா. அப்போ வந்து ஸ்டூடெண்ட் யாருக்கு சென்டம் வாங்கிட்டாங்கன்னா அந்த பேப்பர் வந்து 2 வாட்டி செக் பண்ணது பேப்பர். யாருக்கு 80 95 சென்டம் வாங்கினா 97 90 எதுமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் பேப்பர் வந்து 2 வாட்டி கம்பல்சரி செக் பண்ணது கொஸ்டின் அது ஆன்சர்ஸ் அது பேப்பர் சரியா. யாருக்கு ஒரு 70 80 மட்டும் வாங்கினா அவருக்கு வந்து கிட்ட வந்து ஒரு டைம் மட்டும் செக் பண்ணால் போதும். அது மாதிரி சீரியஸ் அது மாதிரி ஆலோசி வந்து கொடுத்துட்டாங்க மீட்டிங்கில் சரியா. ஸோ இது ஒரு சூழ்நிலை ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் எல்லாச்சும் பாஸ் தான் நீங்கள் ஆகிட்டீங்க சரியா. நீங்கள் தெரிஞ்சு டீச்சர்கிட்ட நான் கேட்டுட்டேன். டீச்சர் நான் சொல்லிட்டாங்கன்னா எல்லாச்சும் பாஸ் தான் ஆகிட்டாங்க. நான் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் இது எழுதவே இல்லை சார். அதுக்காக நான் எழுதேன் சரியா. ஸோ ஒரு டீச்சர் அது மாதிரி பண்ணுறாங்க பப்ளிக் எக்ஸாமில் கொஞ்சம் வந்து பாஸ் ஆகணும். கொஞ்சம் பைய பாஸ் ஆகும். பைய லைஃப் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஓன் எழுதுவாங்க. மார்க்ஸ் போடுவாங்க சரியா. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பேஜஸ் நீங்கள் எழுதிட்டீங்க சார். இன்றைக்கி 1 நாள் 2 நாள் 3 டீச்சர் 2 நாள் 3 தான் மட்டும் தான் ஒரு சில டீச்சர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. ஆனால் எழுத்தா பாஸ் பண்ணிட்டா அவ்வளோ ஒரு 35 40 கிட்ட அவருக்கு மார்க்ஸ் அவள் மார்க்ஸ் வாங்கிட்டாங்க டீச்சர்ஸு. ஓகே ஆகிடுச்சு சரியா. ஸோ இப்போது நான் 5 டீச்சர்கிட்ட நான் பேசிட்டு அவள் தான் சொல்லிட்டாங்க சார் சரியா. ஸோ இது மாதிரி நீங்கள் இருக்கீங்க ஸ்டூடெண்ட் டைசன் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் நீங்கள் லெட்டாக நீங்கள் இருக்கீங்க. 10th சார் நீங்கள் இருக்கீங்க, 11th சார் நீங்கள் லெட்டர், நீங்கள் 11th சார் நீங்கள் இருக்கீங்க, 12th சார் நீங்கள் லெட்டர், நீங்கள் 12th சார் நீங்கள் இருக்கீங்க அலர்ட் ஒன்று தேவைக்கு ஆனால் நீங்கள் ஆகணும் அலர்ட் சரியா. ஸோ மறக்காமல் ஸ்டூடெண்ட்டு நான் என்னென்ன இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட எலெக்ஷன் கூட வந்து ரொம்ப வந்து கிட்ட தான் இருக்குது சரியா. ஸோ எதுக்காக வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் கட்டு ஒரு 10 நாள் தான் இருக்குது சரியா. இது 10 நாள் உள்ளே வந்து சீக்கிரம் பெட்டுனா ஒரு 12 ஒரு 10 நாள் தான் இருக்குது கரெக்ஷன் போட்டு வரைக்கும். ஸோ 12 10 நாள் எப்படியாவது இந்த பேப்பர் வேல்யூஸ் கேம்ப் பண்ணி கரெக்ஷன் பண்ணல சீக்கிரமாக அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் பெட்ரோல் கசி ஆர்ட்ஸ் 50 மார்க்ஸ் சீரியல் டீச்சர்கிட்ட அந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ ரொம்ப வந்து சீரியதாக நம்ம சீக்கிரமாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாம் இது வாட்டி சென்டம்னா நீங்கள் சென்டம் இல்லைன்னா ஒரு சிஸ்டம் சென்டம் ஒரு சிஸ்டம் 85 இல்லைன்னா
87 இல்லை பண்ணால் 76 பண்ண 75 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக சரியா. ஸோ 10th என்ன பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல பேப்பர் வேல்யூஷன் கேம்ப். நான் 11th 10th நான் 12th பண்ணால் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரியா. அது மாதிரி பண்ணால் 11th தான் போட்டுப்பாங்க. இன்னும் பண்ண அப்ளை பண்ணால் இன்னும் வரவே இல்லை. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நான் அப்லோட் நான் பண்ண பர்சன் சரியா. ஸோ டோன்ட் ஃபீல் நமக்கு நான் சப்போர்ட்டாக இருக்குது சரியா. ஸோ மறக்காம எக்ஸாம் மட்டும் சப்போர்ட்டிங் பண்ணிட்டீங்கன்னா சொல்லி எல்லோரும் அப்லோட் நான் பண்ண போகிறேன் சரியா. ஸோ 10th கூட வேணால் ஒரு 6 days தான் இருக்கட்டும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் போட்டு வரைக்கும். ஸோ இந்த 6 day பண்ணால் கம்ப்ளீட் பண்ண அது மாதிரி பண்ணால் சொல்லிட்டாங்க நம்ம அம்பே மக சரியா. அது மாதிரி 12th தான் பண்ணால் இது பண்ணால் இங்கே வந்து பண்ணால் ரிசல்ட் ரிசல்ட் இது எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி பண்ணால் இந்த 12th ரிசல்ட் பண்ணால் விளையாடு போங்க. அது மாதிரி வந்து பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணால் ஆலோசி வந்து பண்ணால் கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ அதுக்காக வந்து பண்ணால் ஸ்டூடெண்ட்க்கும் வந்து பண்ணால் நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட். இது எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி வந்துப்பாங்க இன்னொரு ரிசல்ட் பண்ணால் விளையாட போடாங்க. அது மாதிரி பண்ணால் சான்சஸ் இருக்குது. நான் இன்றைக்கி தெரிஞ்சு பண்ண ஸ்டூடெண்ட்டு மோஸ்ட்லி நிறைய சான்ஸ் May 8 தான் இன்றைக்கி May 8 தான் பண்ண எலெக்ஷன் பண்ணால் ஸோ ரிசல்ட் பண்ணால் May தான் பண்ணால் டிக்ளேர் பண்ணுவாங்க. பண்ணால் ஆலோசி பண்ணால் கொடுத்தாங்க. இப்போ வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா மாற்றம் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக நான் அப்லோட் நான் பண்ண போஸ். இது அப்லோட் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் மச்சான் புடே பார்வைங்க இருக்கேன் ஏன்னா மச்சான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்து ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி. எது மாதிரி வந்து பண்ண ஸ்டூடெண்ட் இப்போ வேல்யூஷன் அப்ளை சரி ஸ்கேன் காப்பி அப்ளை சரி இப்படி பண்ணால் கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க ரிசல்ட் அப்போ சரி அப்போ அங்கே ரேஸ் மார்க் இருக்கா அது எல்லாம் நம்ம அப்லோட் நான் பண்ண போஷன் சரியா. ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் எது மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி எவ்வளோ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஃபுல்லாக பேஜ் இப்போ 15 நீங்கள் அட்டன் 15 பேஜ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் ஒரு 45 அதில் பணம் அது பண்ணால் ஜஸ்ட்டு பாஸ் ஆக முடியும். பண்ணால் 35 36 பண்ணால் 40 கிட்ட பண்ணால் அது பண்ணால் ஸ்கோர் பண்ண முடியல பண்ணால் புஷ் பண்ண முடியும் 40 கிட்ட. ஆனால் நீங்கள் பாருங்கள் ஒரு 25 மேலே நீங்கள் பேஜ் நீங்கள் அட்டன் எழுதிட்டீங்கன்னா சொல் 25 23 அப்போ பணம் யார் பண்ணால் யாருமே சரி பார்க்க ஸ்டாப் பண்ண முடியாத 50 கிட்ட சரி 50 மேலே அது பண்ணால் ஸ்கோர் பண்ண சொல் டெஃபினெட் பண்ணால் டீச்சர் பண்ணால் சொல்லிட்டாங்க இதுக்கு சரியா. ஸோ அதுக்காக தான் நான் அப்டேட் தான் கொடுக்கணும். இது நான் அப்டேட் நான் ஷேர் பண்ணேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கும் சார். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணிட்டு வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சார். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க சார் சரியா. நீ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டா சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கூட பண்ணால் காலேஜ்க்கு அப்புறம் நம்ம அப்புறம் நான் பண்ண போகிறேன். நான் கால் பண்ணால் பெஸ்ட் இருக்குது நான் கால் பண்ணால் கோர்ஸ்லாம் பெஸ்ட் இருக்குது அதுக்கும் நான் அடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் அப்புறம் நான் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணோம். ஆல் த பெஸ்ட் யூஸ் இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ வணக்கம் ஆல் த பெஸ்ட் மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ வணக்கம் சார்.